ஒரு நிமிஷம். இங்க எதுக்கு பாய் தலகாணிலாம் அடிச்சிட்டு வந்திருக்கீங்க? மாமா ஃபோன் பண்ணி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அப்பா தான் என்னை கீழே ரூம்லேயே தூங்க சொன்னாரு. நீங்க கூட உங்க வீட்டில் இருக்கும்போது இனிமே ரூம்லேயே தூங்குங்கன்னு சொன்னீங்க. நான் அப்படிதான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு இப்போ இங்க தனியா தான் தூங்கணும். அப்பாவும் ஐயாவும் இன்னும் தூங்கல. இப்ப நான் மாடிக்கு போனா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு காலையில மாடியில தூங்கணும்னு தெரிஞ்சா என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. எனக்கு இங்க தனியா தூங்கணும். நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவும் ஐயாவும் தூங்குனதுக்கு அப்புறமா. எனக்கு இப்ப தூக்கம் வருது. தனியா இருந்தாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? ஆரம்பத்துல என் மேல நீங்க கோவமா இருந்தாலும் அதுக்கப்புறமா என்கிட்ட தன்மையா பேசுனீங்க. நீங்களும் மயிலும் வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்கிட்ட நல்ல ஒரு ஃப்ரெண்டா சாதாரணமா நடந்துக்கிட்டீங்க. உங்க வீட்டில் இருக்கும்போது கூட எல்லார் முன்னாடியும் என்கிட்ட சகஜமா பேசி பழகுனீங்க. ஆனா திடீர்னு என்னங்க ஆச்சு? ஏன் என்கிட்ட கோவமா நடந்துக்கிறீங்க? ஏன் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேச மாட்டேங்கிறீங்க? நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடுங்க. நான் அதை திருத்திக்கிறேன். அதுக்காக மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்படி எதுவும் பேசாம மட்டும் இருக்காதீங்க. நான் எதுவும் உங்களை காயப்படுத்திட்டோன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட வெளிப்படையா சொல்லிடுங்க. இனிமே அந்த மாதிரி நடக்காத மாதிரி பாத்துக்கிறேன். என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் இப்ப தூங்கணும். நான் போயிடுறேங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு தூங்கணும். ப்ளீஸுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன தனியா விடுறீங்களா? தூக்கம் வருது, நான் தனியா இருக்கணும்னு சொன்னா உங்களால புரிஞ்சுக்கவே முடியாதா? வெளிய போங்கன்னு சொன்னாதான் போவீங்களா? ப்ளீஸ், தயவு செஞ்சு. மன்னிச்சிருங்க. ஏன் ஈசு, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இந்த வெற்றி பயலும் மலரும் தல தீபாவளிக்கு போன இடத்துல ஒரே ரூம்ல ஒன்னா படுத்திருந்தாங்களாம்ல? எனக்கும் இப்பதான் பவுனு தெரியும். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாம சொன்னதுக்கு மட்டும் அதெல்லாம் ஒரே ரூம்ல படுக்க மாட்டேன்னு பெரிய சீனை போட்டா, அவ அப்பன் வீட்டுக்கு போனதும் அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சோ? வர வர இவன் நடவடிக்கை சரியில்லை ஈசு. அன்னைக்கு என்னடானா மருந்து தேய்ச்சி விட்டா அவங்க அப்பா வாங்கி கொடுத்த நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து போஸ் கொடுக்குறான். அப்பன் வீட்டுல ஒன்னா தங்கியிருக்கா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல.
ஆனா எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு இல்ல பவுனு. இதை இப்படியே விடக்கூடாது. ஆமா, இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா ரூம்ல தான் தூங்குறாங்களா? இல்ல பவுனு, அங்கிருந்து வரும்போதே உம்முன்னு தான் வந்தா. போன இடத்துல 2 பேருக்கும் ஏதோ லடாயாயி சண்டை வந்திருக்கும் போல. அப்பா கூட வெற்றியை ரூம்குள்ள தான் போய் படுக்க சொன்னாரு. ஆனா அவ இல்லப்பா, நான் மாடியிலே போய் படுத்துக்கிறேன்னு தலகாணியை தூக்கிட்டு மேலே போயிட்டான். என்னவா இருக்கும் ஈசு, ரெண்டும் எதுக்காகவாவது சண்டை போட்டிருக்கோம். அதுங்க எதுக்கு வேணாலும் சண்டை போட்டுக்கிட்டோம், அது நமக்கு முக்கியம் இல்லை. அதுங்க போட்ட சண்டைய எப்படி ஊதி பெருசாக்கணுங்கிறது தான் நமக்கு முக்கியம். சரியா சொன்ன ஈசு. நாம பண்ண போறதுல அதுங்க ரெண்டும் திரும்ப ஒன்று சேரவே கூடாது. ஒன்று போட்டாலும் நச்சுன்னு நங்கூர மாதிரி போடணும். என்ன பண்ணலாம் ஈசு? பவுனு, கொடியில காயிற சேலை யாரோடது? எல்லாம் அவளோடது தான். சாயங்காலம் துவைச்சு காய போட்டிருக்கா. அதை எடு. எதுக்கு ஈசு? எடு பவுனு, சொல்றேன். என்ன ஈசு, சேலையை கிழிக்க போறியா? நான் எதுக்கு சேலையை கிழிக்க போறேன்? இப்ப நாம பண்ண போற வேலையில அவளே அவ சேலையை கிழிப்பா. சரி வா போலாம். எங்க ஈசு? கொஞ்ச நேரம் பொறுமையா கூட வா பவுனு, பார்த்தா நீயே புரிஞ்சுக்குவ. வா பவுனு. வெற்றி, வெற்றி, அவன் போர்வையை எடு. இப்ப புரியுது, இரு வரேன். ஏய், சீக்கிரம் வா. ஏய் பவுனு, இது எதுக்கு? அப்பதானே மலர் நம்புவா. இப்ப எனக்கு புரியுது. சரி வை, கொஞ்சம் படுக்கவே. சரி, இப்ப போர்வை எடு, சீக்கிரம் எடு. பவுனு, மலரு, 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 மலரே,
மலரு மலரு என்ன வேணும் சொல்லுங்க. இல்லம்மா, தல தீபாவளிக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட பேசவே இல்லையா? அதான் பேசிட்டு போலான்னு வந்தோம். அ, உள்ள வரலாமா? ம். ஆரத்தி எடுக்கணும்னு சொன்னப்ப கூட நீ பாட்டுக்கு நிக்காம வந்துட்டியா? அதான் என்னமோ ஏதோன்னு எங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. சரி, நீ இன்னும் தூங்கலனா விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தோம். அப்புறம் நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உங்க அப்பா வீட்டுக்கு போன இடத்துல வெற்றியும் நீயும் ஒன்னா ஒரே ரூம்ல தங்கியிருந்தீங்களாமே. அப்போ உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நீ ஏம்மா சும்மா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? ஏதோ சோகத்துல இருக்கியே, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தா ரொம்ப தான் பண்ற. அப்படி என்ன சொக்குப்பொடி போட்ட? ஒரு நாள் ராத்திரி உன் கூட தங்கினதுக்கே அந்த வெற்றி பையன் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலையிறான். தூக்கம் வரலன்னு நாங்க 2 பேரும் யதார்த்தமா மாடிக்கு போனோம். வெற்றி மலரு மலருன்னு உன் பேரு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இத நாங்க உன்கிட்ட சொன்னா நீ நம்ப மாட்ட. நீங்க போய் சொல்றீங்கன்னு எங்களையே சந்தேகப்படுவ. நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா நீயே மாடிக்கு போய் பாரு. அங்க வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. உன் நினைப்புல வெற்றி குளிருக்கு ஏதம்மா உன் சேலைய அப்படியே போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்க. உன் சேலைய போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? அவன் உன்னையே போத்திக்கிட்டதான் நினைக்கிறான்னு தானே அர்த்தம். இன்னைக்கு அடி சர்ற வெட்டி. போ. மனசுல எவ்வளவு அழுக்கு இருந்தா கொடியில காஞ்சிட்டு இருந்த என் சேலை எடுத்துட்டு வந்து போத்திட்டு படுத்து கிடப்ப. ஐயோ இல்லைங்க, நீங்க தப்பா. சீ, பேசாத. திடீர்னு நல்லது செய்யற மாதிரி எல்லாம் செய்யற. திடீர்னு இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இருக்க. உண்மையிலேயே நீ யாரு? நல்லவனா இல்ல கெட்டவனா? உன்னால என் வாழ்க்கையில நான் எவ்வளவு இழந்துட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லைங்க. பேசாத. எல்லாம் போதும்.
இனிமே நீ எனக்கு எதுவும் செய்ய தேவையில்ல. இன்னொரு தடவை உன்னை நம்பி ஏமாற நான் தயாரா இல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க வீட்டுல சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு வேலைக்காரியா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுறேன். இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. உன் முகத்தை பார்க்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். நான் உசிரே வச்சிருக்கிறேன் எங்க அம்மா அப்பா மேல சத்தியமா சொல்றேன். சத்தியமா நான் உங்க புடவை எடுக்கல. அது எப்படி என் மேல இருந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. காத்தடிச்சு மேல விழுந்துதா இல்ல வேற யாரும் இப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா சத்தியமா நான் உங்க புடவைய கண்ணால கூட பார்த்தது இல்லைங்க. ஒருத்தவங்களோட புடவைய எடுத்துட்டு போய் போத்தி தூங்குற அளவுக்கு நான் மோசமானவனோ கீழ்த்தரமானவனோ இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இப்பதான் நீங்க என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அதுக்குள்ள தீபாவளிக்கு போன இடத்துல நீங்க ஏன் என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியலைங்க. உங்க கோவத்துக்கான காரணம் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த புடவை விஷயமும் நடந்துருச்சு. அதனால இன்னும் என் மேல அதிகமா கோவமா இருக்கீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்றேங்க, எந்த நேரத்திலையும் நான் உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சதே இல்லை. நான் தெரியாம கூட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மறுபடியும் உங்களோட ஃப்ரெண்டா கூட ஏத்துக்க வேணாம். ஆனா என் மேல கோவப்பட்டு என்ன தப்பா மட்டும் புரிஞ்சுக்காதீங்க. சத்தியமா நான் தப்பானவன் இல்லைங்க. என்ன நம்புங்க. ஐயா சாமி, நீங்க நல்லவரா இருங்க இல்ல கெட்டவரா இருங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா என்ன ஆளை விடுங்க. நான் யார்கிட்டயும் பேசாம தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில இனி யாரையும் எதுக்காகவும் நம்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். ஏதோ இந்த வீட்டுல தங்கியிருக்கேன், 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறேன். அதுக்கு கைமாறதான் இந்த வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியா நான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு மட்டும் பண்ணாதீங்க. இந்த வேலைக்காரி வாழ்க்கையாவது என்ன நிம்மதியா வாழ விடுங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க, நான் போய் அவங்க புடவைய
ஏ வெற்றி, நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் வெற்றி. நீ என்ன அதுக்கு போய் என்கிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வீட்லயே இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பார்க்கறதுக்குன்னு 2 பேர் இருக்காளுங்க. எனக்கு தெரிஞ்சு இது அவளுகளோட சதி வேலையாத்தான் இருக்கும். எம்புட்டு நெஞ்சலத்தை இருந்தா கொடியில காய வச்சிருந்த சேலையா கொண்டாந்து உன் மேல போட்டு விட்டு மலர்கிட்ட பத்த வச்சிருப்பாளுங்க. ஏய், இவளுக கிட்ட எல்லாம் ரொம்ப கோளாரா இருக்கணும்யா. இல்லைன்னு வையே, இவளுக்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க, சதிகாரிங்க.